நாம் தினம்தோறும் வழிபடும் சாயி யாரென்று தெரியுமா? அகமத் நகர் மாவட்டத்தில் கோதாவரி நதிக்கரையில் அமைந்த ஒரு சிறிய கிராமம்தான் ஷீரடி. பாபா வருவதற்கு முன் அது ஒரு சாதாரண இடமாக தான் இருந்தது. ஆனால் அவர் காலடி வைத்த அந்த தருணத்தில் இருந்து ஷீரடி ஒரு புனித பூமியாக மாறியது. பந்தர்பூர், துவாரகை, காசியை போல. சாயி கடலின் ஆழம் போல அமைதியானவர், குழந்தை போல எளிமையானவர், முனிவர்களைப் போல ஞானம் கொண்டவர். அவர் பணம், கௌரவம், இன்பம் எதிலும் பற்றற்றவர். அவருக்கு முன் பணக்காரர், ஏழை, சாதி, மதம் என வேறுபாடு இல்லை. அவரது இதயம் கண்ணாடி போல தூய்மையானது. அவரது வார்த்தைகள் அமிர்தம் போல இனிமையானது. பக்தர்களுக்கு அவர் வெறும் துறவி அல்ல, அவரே கிருஷ்ணர், அவரே ராமர், அவரே அல்லாஹ் என்று ஒன்றிணைந்து தோன்றப்படுகிறார். இப்பொழுதுதான் பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறியது எனக்கு நினைவுக்கு வருகிறது. தர்மம் குறைந்து அதர்மம் தலை தூக்கும் போதெல்லாம் நான் என்னையே வெளிப்படுத்துகிறேன். இதனால் தான் புனிதர்கள் பூமியில் தோன்றுகிறார்களோ? நம் சாயை போல